இந்த மனித மிருகங்கள் செய்த செயலை நிச்சயமாக ஒரு பெண்ணால் தான் கண்டித்து பேச முடியும். நீங்களும் பாருங்கள். மனைவி மனைவி புண் வருது வாயில. ஏண்டி 3 புள்ள பெத்தில உனக்கு வயிற்ற வலிக்கல கிழிச்சு தானே பெத்திருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் அரிப்புக்காக 3 பிள்ளைய விட்டுட்டு ஓடுறியே, உன்னை புழுத்த சாக மாட்டேன், உனக்கு நல்ல சாவுன்னு வருன்னு வரியா? கூட்டிட்டு போனானே அவன் ஆசை அடங்கின உடனே உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போலன்னு வச்சுக்கோ. ஏண்டி நான் பொம்பளை இல்லை, நீலாம் ஒரு பொம்பளையாடி, மானம் கட்ட நாய தேவடியா முண்டை. 5 நிமிஷம் ஆசைக்கோசரம் 3 பிள்ளைய விட்டுட்டு ஓடி இருக்க. மானம் கட்ட பையன, அவளை தொட்டு தானே தாலி கட்டினேன், அவ விட்டுட்டு ஓடினாலடா. அந்த 3 பிள்ளை உனக்கும் புள்ள தானடா, அப்பங்காரன் தானே நின்னு. நீ குடிச்சிட்டாக்கா 3 பிள்ளையும் கொலை பண்ணுவியா? நீனு கொலை பண்ணுவியாடா நீனு? ஏண்டா ஆசிரமம்னு ஒண்ணு இல்ல. இன்னைக்கு சொல்றதா எந்த தேவடியா சரிக்கு தேவடியா பயலுக்கும் சரிதான். அரிப்பு எடுத்து அடுத்தவகிட்ட, அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட, அடுத்த ஆம்பளை கிட்ட ஓடுற நீங்களா இருந்தீங்கன்னா ஒண்ணு பிள்ளைகளை கொண்டு போய் ஆசிரமத்துல விடுங்க, இல்லையா என்கிட்ட கொடுங்க, நான் வளர்த்துக்கிறேன். பிள்ளை இல்லாதவங்களுக்கு தாண்டி வருத்தம் தெரியும். இந்த கொண்டார ஒளி கடவுள் வேற பிள்ளைன்னா என்னான்னு அருமை தெரியாத நாய்களுக்கு பிள்ளை வர கொடுக்குது. வரும் மொனங்கட்ட செருக்கி நாயத்தோட முண்டை ஒழிப்பான்ட்டு ஓடி இருக்கிய இன்னொருத்தன் கூட. அவ ஓடுனான்னு பெத்த அப்பங்காரம் 3 புள்ளைய கொலை பண்ணிருக்கான் பாரு, கழுத்தறுத்து. அந்த அபிராமிக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? நாய்.